ஸ்ரீ கர்க சம்ஹிதை கோலோக காண்டம் முதல் அத்தியாயம். சௌனக முனிவர் மற்றும் கர்க முனிவரின் உரையாடல். பகுலாஸ்வ மன்னர் கேட்டதற்கு பிறகு அவதாரங்களுக்கு இடையிலான வேறுபாட்டை நாரத மாமுனிவர் விளக்குகிறார். தெய்வங்களில் சிறந்தவரான நாராயணரையும் சரஸ்வதி தேவியையும் மகரிஷியான வியாசமா முனிவரையும் வணங்கிய பின்னர் ஒருவர் பகவான் ஸ்ரீஹரியின் வெற்றி கதையிலிருந்து முழு வரலாற்று புராணம் அவற்றை உச்சரிக்க வேண்டும். இலையுதிர் காலத்தில் மலர்ந்த தாமரைகளின் அழகை பெரிதும் கெடுக்கும் முனிவர்களின் வடிவத்தில் மாயையால் தொடர்ந்து விழும் இடி மற்றும் தாமரை போன்றவற்றின் அடையாளங்களால் அலங்கரிக்கப்பட்ட தங்க கணுக்கால் பிரகாசிக்கும் பக்தர்களின் 3 மடங்கு வெப்பத்தை எப்போதும் அளிக்கும் தெய்வீக ஒளி பிரகாசிக்கும் பகவான் ஸ்ரீ ராதா காந்தரின் அந்த இணையான தாமரை திருப்பாதங்களை நான் என் இதயத்தில் வைத்திருக்கிறேன். சத்யவதி பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம். பத்ரிகாசிரமத்தில் அலைபவள், மையல் நாயகர்களின் வெப்பத்தை குறைக்கும் திறன் கொண்டவள். அவளுடைய வாக்கிலிருந்து ஒரு அதிர்ஷ்டசாலி எப்போதும் தாமரை வாயிலிருந்து வரும் ஆதி கதாவின் வடிவத்தின் கதையை அருந்துகிறான். அரசனின் மகனான ஸ்ரீ வியாசமா முனிவர் என் பேச்சை பாதுகாத்து அதை எல்லா குறைகளிலிருந்தும் விடுவிக்கட்டும். ஒரு காலத்தில் யோக சூரியனான ஞானமும் ஒளியும் கொண்ட முனிவரான கர்காச்சாரியார் சௌனக முனிவரை சந்திக்க நைமிசாரண்யத்திற்கு வந்தார். அவரை கண்டதும் சௌனகர் மற்ற முனிவர்களுடன் இணைந்து திடீரென்று எழுந்து நின்று பாதங்களுக்கு நீர் அர்ப்பணிக்கும் சடங்குகளுடன் அவரை வணங்கினார். துறவிகளில் அலைந்து திரிதல் ஆசீர்வதிக்கப்பட்டவை, ஏனென்றால் அவை இல்லத்தரசர்களுக்கு அமைதியை கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. மனிதர்களுக்குள் இருக்கும் இருளை போக்குவது மகான்கள்தான், சூரியன் அல்ல. பகவானே, கடவுளின் எத்தனை அவதாரங்கள் உள்ளன என்பதை நான் அறிய ஆர்வமாக உள்ளேன். தயை கூர்ந்து இந்த வினாவிற்கு எனக்கு பதிலளிக்கவும் என்று சௌனகர் கூறினார். கர்க முனிவர் கூறுகிறார், பிராமணரே, கடவுளின் குணங்களை குறித்த விளக்கம் தொடர்பான தங்களின் வினா மிகவும் நல்லது. இது உரையாடுபவர், செவிமடுப்பவர் மற்றும் அதனை கேட்பவர் ஆகிய மூவரின் நலனையும் விரிவுபடுத்தும். இந்த சூழலில் ஒரு பண்டைய வரலாறு விவரிக்கப்படுகிறது. அதனை செவிமடுப்பதன் மூலம் பெரிய பாவங்கள் அளிக்கப்படலாம். முன்பு பகுலாஸ்வர் என்ற புகழ்பெற்ற மன்னர் மிதிலாபுரியில் ஆட்சி செய்தார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறந்த பக்தராகவும் அமைதியானவராகவும் அகங்காரம் இல்லாதவராகவும் இருந்தார். ஒரு நாள் நாரத மாமுனிவர் வானத்திலிருந்து இறங்கி தனது இடத்திற்கு வந்தார். அவர் அங்கிருப்பதை கண்ட மன்னர் அவரை ஒரு இருக்கையில் அமரச் செய்து அவரை முறையாக வணங்கிய பின்னர் கரங்களை கூப்பி பின்வருமாறு உரையாடினார். மிதிலை மன்னர் ஜனகர் கூறினார், மகாமாதை, எந்த கடவுள் ஆன்மா என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, அனைத்தையும் கட்டுப்படுத்துபவன் என்ற நித்தியமானது மட்டுமல்ல, அது எவ்வாறு ஒரு உடலை எடுத்துக்கொள்கிறது, எங்கும் நிறைந்தது, ஒரு உடலால் எவ்வாறு கட்டுப்படுத்தப்பட முடியும்? தயவு செய்து இதனை கூறுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், பசு, சாது, கடவுள், பிராமணர், வேதங்களை பாதுகாக்க பகவான் ஸ்ரீஹரி தனது விளையாட்டுத்தனமான விளையாட்டின் மூலம் ஒரு உடலை எடுக்கிறார். அவரது நினைத்து பார்க்க இயலாத விளையாட்டுத்தனமான சக்தியால் மட்டுமே அவர் மனித உருவில் கூட எங்கும் நிறைந்திருக்கிறார். அவரது அந்த உடல் ஜட பொருள் அல்ல, ஆனால் ஆன்மீகமானது. ஒரு நடிகர் தனது சொந்த மாயையால் மயங்காதது போல மற்றவர்கள் மாயையில் இருக்கும்போது மற்ற உயிரினங்கள் இறைவனின் மாயையால் மயங்குகின்றன. ஆனால் பரமாத்மா மாயைக்கு அப்பாற்பட்டவர், இதில் சிறிதளவும் ஐயமில்லை. ராஜ ரிஷியான ஜனக மன்னர் கேட்டார், முனிவரே, துறவிகளின் பாதுகாப்பிற்காக அப்படியானால் பகவான் ஸ்ரீ மகா
மகாவிஷ்ணுவின் எத்தனை அவதாரங்கள் உள்ளன? தயை கூர்ந்து இதனை கூறுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, வியாசர் போன்ற முனிவர்கள் 6 வகையான அவதாரங்களை விவரித்துள்ளனர். பகுதி, ஆர்வம், கலை, முழுமையான மற்றும் மிகவும் சரியானது. இவற்றில் 6வது மற்றும் மிகவும் சரியான அவதாரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் மரீச்சி முனிவர்கள் போன்றவர்கள் அன்ஷானபிரதர் என்று, பிரம்மா போன்றவரின் அன்ஷானபதர் என்று அழைக்கப்படுகிறார்கள். மற்றும் கபிலர் மற்றும் கூர்ம பிரபுதி காலபதர் என்றும், பரசுராமர் போன்றவர்கள் அவேக்ஷானபதர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். நரசிம்ம, ராம, ஸ்வேத, துவாதிபதி, ஹரி, வைகுந்த, யக்ஞ மற்றும் நர நாராயணர் இவை பூர்ணாவதாரம் என்று காணக்கூடியவை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் பரிபூர்ண அவதாரமாவார். எண்ணற்ற பிரபஞ்சங்களின் இறைவனான அவர் கோலோகத்தில் வசிக்கிறார். கடவுளால் வழங்கப்பட்ட படைப்பு போன்ற உரிமைகளை பின்பற்றுபவர்கள் பிரம்மதேவரை போலவே சத்வ வடிவில் உள்ள கடவுள் பாகங்கள். அந்த பகுதிகளில் பணியில் உதவுபவர்கள் அன்ஷாஸ்வத்தர் என்ற பெயரில் பிரபலமானவர்கள். மிகவும் புத்திசாலி அரசரே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே மனசாட்சி உள்ளவர்களில் விரும்பிய பணியை முடித்துவிட்டு பின்னர் கூறுகிறார், அரசரே, ஆவேஷாவதர் போன்ற பல்வேறு அவதாரங்களை கவனியுங்கள். ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றி யுக தர்மத்தை அறிந்து அதை நிறுவிய பின்னர் மீண்டும் மறைந்து போகும் கடவுளின் அவதாரங்கள் காலாவதர் என்று அழைக்கப்படுகின்றன. ஸ்ரீராமர், லக்ஷ்மண சுவாமி, பரதாழ்வார், சத்ருக்னாழ்வார், வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர் போன்ற 4 வரிசைகள் தெரியும் இடத்திலும், 9 ரசங்களின் வெளிப்பாடு காணப்படும் இடத்திலும், வலிமை மற்றும் வீரத்தின் உச்சமும் தெரியும் இடத்திலும் கடவுளின் அந்த அவதாரம் பூர்ணாவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற அனைத்து ஒளிர்வுகளும் ஒன்றிணைந்த மகிமையில் கடவுளின் அந்த அவதாரம் சிறந்த அறிஞர்களால் மிகவும் சரியானது என்று விவரிக்கப்படுகிறது. முழுமையான பண்புகள் தெரியும் மனிதர்கள் வெவ்வேறு உணர்வுகளின்படி தங்கள் மிகவும் பிரியமான வடிவமாக காணும் அவதாரமே உண்மையான மிகவும் சரியான அவதாரம். மிகவும் சரியான இந்த அனைத்து குணாதிசயங்களிலும் நிறைந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தானே, வேறு யாரும் இல்லை. ஏனெனில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு பணிக்காக தானே அவதாரம் எடுத்து கோடிக்கணக்கான பிற பணிகளை செய்தார். நித்திய பேரின்பம் நிறைந்த, கருணை மற்றும் குணங்கள் நிறைந்த, உயர்ந்த, மிகவும் உயரிய புருஷோத்தமரின் முன்னிலையில் நான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சந்திரனை அடைக்கலம் புகுகிறேன். இதனை கேட்ட அரசர் அவர் மகிழ்ச்சியால் நிறைந்தார். அவரது உடல் சிலிர்ப்பால் நிறைந்தது. அவர் அன்பால் மூழ்கி கண்ணீர் வழிந்த விழிகளை துடைத்து கொண்டு நாரத மாமுனிவரிடம் இவ்வாறு உரையாடினார். மன்னர் பகுலாஸ்வர் கேட்டார், முனிவரே, நேரில் எங்கும் நிறைந்த சின்மய கோலோக தாமத்திலிருந்து தோன்றி பாரத வருஷத்தின் கீழ் துவாரகாபுரியில் வசிக்கும் மிகவும் பரிபூரண பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரர், இதற்கு என்ன காரணம்? பிரம்மதேவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அழகிய பிருகத், பெரிய அல்லது பிரம்மத்தை போன்ற கோலோக தாமத்தை விவரிக்கவும். மகா முனிவரே, அவர்களின் அளவிட முடியாத செயல்களை குறித்தும் கூறுங்கள். ஒரு மனிதன் யாத்திரை சென்று 100 பிறவிகள் பெரும் தவம் செய்து அதன் விளைவாக சத்சங்க வாய்ப்பை பெறும்போது அவன் கடவுளாகிறான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரைவில் சந்திரனை அடைகிறார். பக்தி நிறைந்த மனதுடன் நான் எப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சேவகனாக மாறுவேன்? எல்லா கடவுள்களுக்கும் அரிதான அந்த உயர்ந்த பிரம்மம், உயர்ந்த ஆன்மா, ஆதி தேவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி என் விழிகளுக்கு முன்னால் இருப்பார்? நாரத மாமுனிவர் கூறினார், நிருபஸ்ரேஷ்டா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திரனின் விருப்பத்திற்குரிய நபர் மற்றும் பகவான் ஸ்ரீஹரியின் மிகவும் பிரியமான பக்தர். பக்தர்களை நேசிக்கும் அந்த இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு தரிசனம் கொடுக்க இங்கு வருவார். துவாரகையில் வசிக்கும் போதும் பிரம்மதேவரின் கடவுளான ஜனார்த்தனர் தங்களையும் பிராமண ஸ்ருத தேவரையும் நினைவில் வைத்திருக்கிறார். இந்த உலகில் ஞானிகளுக்கு எவ்வளவு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறது!
இந்த வழியில் ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் கோலோக கண்டத்தின் கீழ் நாரத பகுலாஸ்வ சம்பாதத்தில் ஸ்ரீ கிருஷ்ண மகாத்மியத்தின் விளக்கம் என்னும் தலைப்பிலான முதல் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.